Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம கருணக்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கருணக்கிழங்கு எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோம்பு, அப்புறம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் பேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது கருகாது. லைட்டாக அந்த ஹீட்டில் வந்து நல்ல ஒரு அரோமா மட்டும் வரும். அப்புறமா நம்ம வந்து இதை அரைச்சிக்க போகிறோம். லைட்டாக தண்ணி விட்டுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், அப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி நான் தாளிச்சிக்கிறேன். அடுத்து வந்து நான் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளியும் நான் நல்லா வந்து இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்தோட தக்காளி வதங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வந்து மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஓரளவுக்கு மஷியான அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து மஷியாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம வேக வச்சுருக்க கருணக்கிழங்கு வந்து தோலை உரித்து நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கருணக்கிழங்குல வந்து உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பைல்ஸ் ப்ராப்ளம், அதுக்கு வந்து மெயினாக வந்து கருணக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த கருணக்கிழங்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் அதோடையே. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். சைட் பை சைடாக வந்து நீங்கள் புளியவும் ஊற வச்சு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கருணக்கிழங்கு, வெங்காயம் அந்த வதக்கலோட மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வந்து இப்போது மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து காரம் கம்மியாக இருந்தது. ஸோ மிளகாய் பொடி வந்து நான் கொஞ்சமாக இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக கொதிக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரணும்ல, அதுக்காக வந்து நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லாத்தையுமே இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து குழம்பு வந்து போட வேண்டியதெல்லாம் நம்ம வந்து போட்டாச்சு. அடுத்து குழம்பு கொதித்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து ரெடி ஆயிரும், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம லிட்டை மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா சிம் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா பச்சை வாடை போய் குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான கருணக்கிழங்கு காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கருணக்கிழங்கு வந்து நல்லா இப்படி வெந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.